நாடே எதிர்நோக்கும் ஒரு தீர்ப்பு. சென்னை ராணிமேரி கல்லூரியிலிருந்து செய்தியாளர் நாகார்ஜுனா இணைக்கிறார். நாகார்ஜுனா, எந்தெந்த தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை மையமாக அது இருக்கு? எத்தனை சுற்றுகள் மொத்தம்? நிச்சயமாக ஜனநாயக திருவிழாவின் மக்கள் தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி நடைபெற உள்ளது. சென்னையை பொறுத்தவரை 16 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 3 வாக்கு எண்ணும் மையத்தில் இங்கு எண்ணப்பட உள்ளது. அதில் ஒரு வாக்கு எண்ணிக்கை மையமான ராணிமேரி கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட உள்ளது. குறிப்பாக ஆர்கே நகர், திருவிக நகர், ராயபுரம், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளில் 1094 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணி தொடங்கி நடைபெற உள்ளது. முதலாவதாக தபால் வாக்குகள் எண்ணப்பட்ட பிறகு 8 மணிக்கு ஸ்ட்ராங் ரூம் எனக்கூடிய கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டு தபால் வாக்குகள் 8 மணிக்கு தொடங்கி எண்ணப்பட்டு அதன் பிறகு இவிஎம் மிஷின்ஸ் என்று அழைக்கக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட உள்ளது. குறிப்பாக ராணிமேரி கல்லூரி வாக்குப்பதிவு மையத்தை பொறுத்தவரை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி, அமைச்சர் சேகர் பாபு போட்டியிட்டுள்ள துறைமுகம் சட்டமன்ற தொகுதி, அதிமுக முன்னாள் அமைச்சர் போட்டியிட்டுள்ள ராயபுரம் சட்டமன்ற தொகுதி என முக்கிய நபர்கள் போட்டியிட்டுள்ள தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை என்பது சென்னை ராணிமேரி கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தில்தான் தொடங்கி நடைபெற உள்ளது. ராயபுரம், துறைமுகம் சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 14 சுற்றுகளாகவும், திருவிக நகர் மற்றும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் 17 சுற்றுகளாகவும், ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் 18 சுற்றுகளாகவும் தொடங்கி எண்ணப்பட உள்ளது. 8 மணிக்கு ஸ்ட்ராங் ரூம் திறக்கப்பட்டு அங்கிருந்து தபால் வாக்குகள் 8 மணிக்கு எண்ணப்பட்டு 8:30 மணி அளவில் இவிஎம் மிஷின்ஸ் என்று அழைக்கக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் என்பது எண்ணப்பட உள்ளது. இன்று காலை 6:30 மணி முதலே அனைத்து கட்சி வாக்குச்சாவடி வாக்கு எண்ணும் முகவர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அவர்களுக்கு புகைப்படத்துடன் கூடிய QR கோட் ஸ்கேன் செய்து அவர்களை போலீசார் அனுமதித்து வருகின்றனர். குறிப்பாக அந்தந்த வாக்குச்சாவடி முகவர்கள் செல்போன் உள்ளிட்ட எந்த ஒரு மின்னணு உபகரணங்களையும் கொண்டு செல்ல அனுமதிக்கப்படவில்லை. அதனால் அவர்களின் மொபைல் போன்களை அனுமதித்து செல்ல அவர்களுக்கு தனியாக பிரத்யேகமாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதன் பிறகுதான் அவர்கள் மிகுந்த பாதுகாப்பாக பல்வேறு பரிசோதனைகளுக்கு பிறகு அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றார்கள். இங்கு பரவலாக போலீசார் பாதுகாப்பான பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு காலை 8 மணிக்கு தொடங்கி வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற உள்ளது. குறிப்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடக்கூடிய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியின் வாக்கு எண்ணிக்கை இந்த ராணிமேரி கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தில் தான் நடைபெற உள்ளது. சரியாக 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை என்பது அந்த ஸ்ட்ராங் ரூம் என்று அழைக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டு அங்கிருந்து 14 மேசைகளில் உள்ள அந்த ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு 14 மேசைகள் என்பது அமைக்கப்பட்டுள்ளது. அங்குதான் அனைத்து வாக்குச்சாவடி, அதாவது இந்த 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட 1094 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட உள்ளது. நாகார்ஜுனா, தகவல்களுக்கு நன்றி. நெல்லையிலிருந்து நம்முடைய செய்த திரவிய சம்பத் இணைகிறார். திரவிய சம்பத், நெல்லையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை தொகுதிகள், அங்கு எத்தனை வாக்கு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன? அதாவது குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் நெல்லை சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் நெல்லை, பாளையங்கோட்டை, ராதாபுரம், நாங்குநேரி, அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளை நெல்லை மாவட்டத்தில் உள்ளடக்கி இருக்கிறது. கடந்த 23ஆம் தேதி இந்த நெல்லை மாவட்டம் முழுவதுமே ஒரே கட்டமாக 1678 வாக்குச்சாவடி மையங்களில் தேர்தல் வாக்குப்பதிவானது நடைபெற்றது. இந்த வாக்குப்பதிவு நாட்களில் அந்த எந்திரங்களில் பதிவான வாக்கு பெட்டிகள் மற்றும் அதாவது அரசு பொறியியல் கல்லூரியிலே இந்த பெட்டிகள் அனைத்தும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 அடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்கப்பட்டிருக்கிற இந்த பொறியியல் கல்லூரியிலே தற்பொழுது தேர்தல் வாக்குப்பதிவு எண்ணிக்கையானது இன்னும் சிறிது நேரத்தில் துவங்க இருக்கிறது. இந்த நேரத்திலே இங்கே பார்த்தோம் என்றால் காலை முதலே ஏராளமான அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் இந்த அரசு பொறியியல் கல்லூரி முன்பாக குவிந்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக நாம் இந்த வாசல் பகுதியை பார்த்து வருகிறோம். நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரதான வாசல் பகுதியிலே மற்றும் வேட்பாளர்கள் மற்றும் சீனியர் பூத் முகவர்களுக்கு மட்டும் இந்த பகுதியிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மதுரையிலிருந்து செய்தியாளர் செல்வகுமார் இணைக்கிறார். செல்வகுமார், எந்தெந்த தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை மையமாக அது இருக்கு? அங்க தற்போதைய சூழல் என்ன?
மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவில் மதுரை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 24 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இந்த வாக்காளர்களில் 20 லட்சம் பேர் இந்த முறை வாக்களித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 80% மேலாக மொத்த சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மதுரை மாவட்டத்தில் இருக்கிற 10 அந்த தொகுதிகளில் மொத்தம் இருக்கின்ற 5 மையங்களில் இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. மதுரை வேளாண்மை கல்லூரி, மதுரா கல்லூரி, அதேபோல் தியாகராஜர் பொறியியல் கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் திருமங்கலத்தில் அரசு கலைக்கல்லூரி என மொத்தம் 10 இடங்களில் இந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களில் இந்த இடங்கள் எண்ணப்படுகின்றன. இந்த மையங்களில் குறிப்பாக ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். காலையிலிருந்தே இந்த மையங்களுக்கு அந்த சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சியினுடைய முகவர்கள் 6 மணியிலிருந்தே இந்த பகுதிக்கு உள்ளே வர துவங்குகிறார்கள். பலத்த போலீஸ் பாதுகாப்பு, அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அடையாள அட்டை உள்ளிட்டவையெல்லாம் முழுமையான பரிசோதனை செய்த பின்புதான் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பேனா, பென்சில் உள்ளிட்ட பொருட்கள் மட்டும் அதற்கும் அனுமதிக்கப்படவில்லை. அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற 17C ஃபார்ம் மற்றும் மற்ற இதர பொருட்கள் எடுத்து வருவதற்கு அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் இருப்பது மதுரா கல்லூரி, ஒரு நட்சத்திர தொகுதிக்குரிய இந்த இடத்தில் எண்ணப்படுகிறது. மதுரை மத்திய தொகுதி திமுக சார்பாக PTR பழனிவேல் தியாகராஜன், அதே போன்று அதிமுக சார்பில் சுந்தர் சியும் இந்த தேர்தலில் போட்டியிட்டார்கள். அவருடைய வாக்குகள் இங்கே தான் எண்ணப்படுகின்றன. அதே போன்று செல்லூர் ராஜ், மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய செல்லூர் ராஜ் மற்றும் திமுக சார்பால் ரகுபாலாஜி ஆகியோரும் இந்த தொகுதியில் தான் போட்டியிடுகிறார்கள். பலத்த எதிர்பார்ப்புக்கிடையே இங்கே வாக்கு எண்ணிக்கை மையங்கள் வாக்குகள் எண்ணிக்கை துவங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கு சரியாக இந்த போஸ்டல் பேலட் என்று சொல்லக்கூடிய தபால் வாக்குகள் 8 மணிக்கு மேலாக வாக்குகள் எண்ண துவங்கப்படுகின்றன. அந்த 8 மணிக்கு மேலாக வாக்கு எண்ணிக்கை துவங்கப்பட்ட பின்பு மற்ற வாக்கு எண்ணிக்கை இயந்திரங்களுடைய எண்ணிக்கை துவங்கி இருக்கிறது. பலத்த போலீஸ் மத்தியில் இந்த எண்ணிக்கை துவங்க இருக்கின்றன. அது மட்டுமல்ல, இங்கு கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் அதிகமான பணியாளர்கள் முழுமையாக இந்த 2 பகுதிகளிலும் முழுமையாக ஒட்டுமொத்தம் இந்த 10 தொகுதிகளுக்கான பணிகளிலும் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். பலத்த எதிர்பார்ப்புக்கிடையே துவங்கியிருக்கக்கூடிய இந்த பணிகள் தற்போது வரை சுமூகமாக உள்ளே சென்றிருக்கிறார்கள். சரியாக 8 மணிக்கே தபால் வாக்குகள் எண்ணிக்கை துவங்கப்பட்ட பின்பு அது வருகின்ற வாக்குகள் எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்த எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக கூடியிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். செல்வகுமார், தகவல்களுக்கு நன்றி. சென்னையில் இருக்கக்கூடிய மற்றொரு மையமான ராணி மேரி கல்லூரியிலிருந்து செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். பாலாஜி, தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய அந்த மையத்தில் எந்தெந்த தொகுதிகளுடைய வாக்கு எண்ணிக்கை பணி நடைபெற இருக்கு? குறிப்பாக தற்போது நாம் இருக்கக்கூடிய சென்னை ராணிமேரி கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்தில் தான் இருக்கிறோம். இந்த மையத்தை பொறுத்தவரை 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குகள் எண்ணப்பட உள்ளது. அந்த 5 சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக பார்க்கும்போது துறைமுகம், RK நகர், திருவிக நகர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ராயபுரம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குகள் தான் இந்த பகுதியில் இந்த மையத்தில் எண்ணப்பட உள்ளது. குறிப்பாக காலை 8 மணிக்கு இந்த வாக்கு எண்ணும் பணி என்பது தொடங்கப்பட உள்ளது. குறிப்பாக 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணியான தொடங்கப்பட்டவுடன் காலை 8:30 மணியிலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான அந்த வாக்குகள் என்பது எண்ணப்படும் என்பது ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் தற்பொழுது இந்த மையத்தில் அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது முழுவீச்சில் தயார் நிலையில் உள்ளது. 8 மணிக்கு சரியாக வாக்கு எண்ணும் பணி தொடங்கும் என்றும் இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இப்போது திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் 1,42,864 வாக்குகள் இந்த சட்டமன்ற தொகுதியில் பதிவாகியுள்ளது. RK நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் 1,80,533 ஓட்டுகள் பதிவாகியுள்ளது. துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் 99,141 வாக்குகளும், ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் 1,26,346 வாக்குகளும் பதிவாகியுள்ளது. சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் 1,39,923 வாக்குகள் இந்த தேர்தலில் பதிவாகியுள்ளது. இந்த வாக்குகளை தான் இந்த மையத்தில் எண்ண உள்ளனர். குறிப்பாக காலை 8 மணிக்கு இந்த மின்னணு வாக்குப்பதிவு, அதே போல் 8:30 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்திலிருந்து வாக்குகளும் எண்ணப்பட உள்ளது. தொடர்ச்சியாக அந்த ஒவ்வொரு சுற்றுக்கும் அந்த முடிவுகள் என்பது தொடர்ச்சியாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவும் உள்ளது. குறிப்பாக 500 தபால் வாக்குகளுக்கு ஒரு மேசை என்ற விகிதத்தில் தபால் வாக்குகளும் எண்ணுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த மையத்தை பொறுத்தவரையில் திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்கு 2 தபால் வாக்கு எண்ணும் மேசை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 14 மின்னணு வாக்குப்பதிவு என்னும் மேசையும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியை பொறுத்தவரை 226 சட்டமன்ற வாக்குச்சாவடிகள் இருந்தது. அதே போல் சுற்றுக்களை பார்க்கும்போது 17 சுற்றுக்களாக உள்ளது. RK நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 2 தபால் வாக்கு என்னும் மேசை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. 14 மின்னணு வாக்குப்பதிவு என்னும் மேசையும் அமைக்கப்பட்டுள்ளது. துறைமுகம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 1 தபால் வாக்கு என்னும் மேசை அமைக்கப்பட்டுள்ளது. 14 மின்னணு வாக்குப்பதிவு என்னும் மேசையும் அமைக்கப்பட்டுள்ளது. ராயபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் 3 வாக்கு என்னும் மேசையும், அதே போல் 14 மின்னணு வாக்குப்பதிவு என்னும் அந்த மேசையும் அமைக்கப்பட்டுள்ளது. சேப்பாக்கம், திருவல்லிக்கேணியை பொறுத்தவரையில் 2 தபால் வாக்கு என்னும் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல்
14 மின்னணு வாக்கு எண்ணும் மேசைகள் அமைக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக இங்கே வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பாக QR குறியீடு அடிப்படையில் புகைப்பட அடையாள அட்டை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தேர்தல் நடத்தும் அலுவலர் அதேபோல முகவர்கள் அதேபோல வாக்கு எண்ணும் அலுவலர்கள் அனைவரும் இதை காண்பித்தான் உள்ளே செல்ல வேண்டும். காவலர்களும் வந்து இந்த பகுதியில் வந்து தீவிர பாதுகாப்பில் ஈடுபட்டவர்கள். சுமார் ராணிமேரி கல்லூரியை பொறுத்தவரையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பகுதியில் வந்து தீவிர பாதுகாப்பாக 3 அடுக்கு பாதுகாப்பை தற்போது மேற்கொண்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. அடுத்ததாக செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சூரியராஜன் இணைக்கிறார். சூரியராஜன், அங்க எந்த வாக்கு எண்ணும் மையத்துல தற்போது நீங்க இருக்கீங்க? இன்னும் சற்று நேரத்துல வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்பட இருக்கிற சூழல்ல அங்க இருக்கிற நிலவரம் என்ன? கண்டிப்பாக, அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் 234 தொகுதியிலும் சட்டமன்ற தேர்தல் வந்து நடைபெற்றது. இன்றைய தினம் மே 4ஆம் தேதி வந்து இந்த வாக்கு எண்ணும் பணி வந்து நடைபெற உள்ளது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி செங்கல்பட்டு தொகுதி. செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 7 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. செங்கல்பட்டு, திருப்போரூர், அதேபோல் மதுராந்தகம், செய்யூர், அதேபோல் தாம்பரம், பல்லாவரம், சோழிங்கநல்லூர் என கிட்டத்தட்ட ஒரு 7 சட்டமன்ற தொகுதிகள் வந்து நம்ம மாவட்டத்தில் இருக்கின்றன. செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை செங்கல்பட்டு அருகே இருக்கக்கூடிய ஆத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய சமூக மேம்பாட்டிற்கான ஒருங்கிணைந்த பயிற்சி மையம் அப்படின்ற பகுதியில் செங்கல்பட்டு மற்றும் திருப்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதியில் வந்து இந்த பகுதியில் வந்து வாக்கு எண்ணும் பணி வந்து நடைபெற இருக்கின்றது. இதேபோல் மதுராந்தகம் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு தனியார் கொள்கையில் மதுராந்தகம் மற்றும் செய்யூர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அந்த பகுதியில் வந்து வாக்கு எண்ணும் பணி வந்து நடைபெறுகிறது. தாம்பரம், பல்லாவரம், சோழிங்கநல்லூர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை சுராம்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய MIT கல்லூரி வந்து வாக்கு எண்ணும் பணி இருக்கிறது. சரியாக காலை 8 மணிக்கு இந்த வாக்கு எண்ணும் பணி துவங்க காரணமாக இப்ப செங்கல்பட்டு பகுதியில் இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் தொடர்ச்சியாக இந்த செங்கல்பட்டு பகுதிக்கு வரக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடியுது. இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை கூடிய வாக்கு எண்ணும் மையத்தில் வந்து 3 அடுக்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் தொடர்ச்சியாக CCTV கேமராவை வந்து பொருத்தி சோதனை இதே வந்து அனுமதிக்கப்பட்டன. காலை 8 மணிக்கு இந்த தபால் வாக்கு என்பது முதலில் வந்து எண்ணப்படுகிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய வந்து வாக்கு இயந்திர பதிவான வாக்குகள் என்பது எண்ணப்பட உள்ளன. எனவே இந்த பகுதியை பொறுத்தவரை ஒரு பரபரப்பான காட்சிகள் நம்ம பார்க்க முடியுது. இன்னும் சற்று நேரத்தில் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதியிலும் வாக்கு எண்ணும் பணி வந்து துவங்கினால் கூட தற்போது வரக்கூடிய காட்சிகள், அதாவது பூத் ஏஜென்ட்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் தொடர்ச்சியாக இந்த வாக்கு எண்ணும் பணி வருவதன் காரணமாக தீவிர சோதனை செய்யப்பட்டு உள்ளே வந்து தொடர்ச்சியாக அனுமதிக்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடிகின்றது. நன்றி சூரியராஜன் தகவல்களுக்கு. அடுத்ததாக தூத்துக்குடியிலிருந்து செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் அங்கே எத்தனை தொகுதிகள் இருக்கு, எத்தனை வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன, எத்தனை சுற்றுகள், எத்தனை மேஜைகள்? கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதியானது வந்து தமிழகம் முழுவதும் ஒரே கட்டமாக தேர்தலானது நடைபெற்றது. இந்த நிலையில் வந்து தூத்துக்குடியில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நடைபெற்ற வாக்குப்பதிவு இயந்திரங்கள் VVPAT போன்ற கருவிகள் வந்து தூத்துக்குடியில் உள்ள VOC பொறியியல் கல்லூரியில் வந்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இயந்திரத்தில் இருக்க வாக்குகள் வந்து சரியாக 8:30 மணி அளவில் வந்து எண்ணப்பட இருக்கிறது. தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் சுமார் 21,767 போஸ்டல் வாக்குகள் வந்து பதிவாகி இருக்கிறது. ஒரு டேபிளுக்கு 500 வாக்குகள் என்ற விகிதத்தில் வந்து சரியாக 8 மணிக்கு போஸ்டல் வாக்குகளும் வந்து எண்ணப்பட இருக்கிறது. இதற்காக இன்று காலை முதலே அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் வந்து வாக்கு எண்ணும் மையத்திற்கு வந்து சாரையாக வந்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே வரக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் என அனைவருமே தீவிர பரிசோதனைக்கு பிறகே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் வந்து கைபேசி, பேனா போன்ற பொருட்கள் வந்து எடுத்து வரக்கூடாது. பென்சில், பேப்பர் போன்ற பொருட்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறது. உள்ளே செல்லக்கூடிய அனைவருமே தீவிர பரிசோதனைக்கு பிறகே வந்து உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். வாக்கு எண்ணும் மையம் வந்து இன்னும் சிறிது நேரத்தில் துவங்க இருக்கக்கூடிய நிலையில் வந்து அனைத்து தரப்பினருமே வந்து எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்கள். வாக்கு எண்ணும் மையத்தை சுற்றி தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மதன் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. இந்த வாக்கு எண்ணும் பணியில் வந்து 420 பணியாளர்களும் வந்து ஈடுபட்டு வராங்க. மொத்தம் 13 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்கள் இருக்கக்கூடிய நிலையில் 11,17,000க்கும் அதிகமான வாக்குகள் வந்து பதிவாகி இருக்கிறது. தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் 2,02,770 வாக்குகள் வந்து பதிவாகி இருக்கிறது. இந்த வாக்குகள் எண்ணப்படுவது சரியாக 8:30 மணி
அளவில் இயந்திரத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகள் எண்ணப்படும் நிலையில் ஒரு 11 மணிக்கு மேலேயே யார் வெற்றி பெறுவார் என்ற நிலவரம் வந்து தெரிந்துவிடும். இந்த நிலையில் தற்போது இந்த அதிகாரிகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள், அரசியல் பிரமுகர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் வந்து தூத்துக்குடி, ஓட்டப்பிடாரம், கோவில்பட்டி, விளாத்திக்குளம் போன்ற பகுதிகளுக்கு தனி வழியும், விளாத்திக்குளம், சிறுவைகுண்டத்திற்கு வந்து தனி வழியும் என பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழியாகத்தான் அந்தந்த சட்டமன்ற தொகுதியில் பணியாற்றக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் வந்து உள்ளே செல்ல வேண்டும் என வரையறுக்கப்பட்டுள்ளது. இது காலையிலிருந்து அனைவரும் உள்ளே சென்று கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் வாக்கு எண்ணும் பணி துவங்கவுள்ள நிலையில் பரபரப்பாக எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நிலையே தற்போது நிலவி வருகிறது. ஜெயக்குமார், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.